சிறுபான்மையினர் வாக்குகளை இந்தியா கூட்டணி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் சிறுபான்மையினர் அல்லது சிறுபான்மையினர் ஆதரவு அப்படின்றப்போ பாகிஸ்தான் அங்கிருந்து ஒரு ஆதரவு தெரிவிக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு பிரதமருடைய விமர்சனத்துக்கு சிறுபான்மையினர் ஆதரவை எதிர்நோக்கி இந்தியா கூட்டணி இருப்பதான் காரணமா? இல்ல, இதுல கார்கே நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டியது என்னன்னா, பிரதமர் அவர்களே பேசும்போது உலகமே உற்று நோக்குது இந்திய தேர்தல் சொல்றாரு, அப்படிதானே? அப்ப உலகமே உற்று நோக்கும் போது பாகிஸ்தானும் உற்று நோக்கத்தானே செய்யும். அங்க இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் சொல்லியிருக்காருன்னா அவங்க அதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க, எல்லா நாடும் உற்று நோக்குதுங்கிறது தானே உண்மை. அதுதான் பிரதமரே ஸ்டேஜ்ல சொன்னாரு. இப்ப என்னன்னா லபோதிபோ அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவரே பல்லவி பாடிட்டு இருக்காரு. என்னன்னா தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோம், ரோட் ஷோ எல்லாம் பண்ணும்போது பாஜக இப்போ டால்ஃபின் இருக்காரு இல்லையா, இப்போ இவ்வளவு நேரம் அவர் பேசும்போது 400 சீட்டு வருவோம்னு சொல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க. 400 சீட்டு வருவோம், வல்லரசு ஆக்கிடுவோம், 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்கிடுவோம், நம்ம நாட்டோட மதிப்பு டாலர் மதிப்பு ஈக்குவலா வந்துரும், பெட்ரோல் விலை 3 பக்கம் குறைஞ்சிரும். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தவங்க இப்ப எதுவுமே செல்லாது, எதுவுமே நடக்காது, இந்த பருப்பு எல்லாம் இனிமேல் வேவாதுன்னு ராமரை கொண்டாடியவர்கள் இப்ப ரூமரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ராமரோட இது பேசி ப்ரோஜனம் இல்லாம போனதால இப்ப ரூமர் பொய்களை பேச ஆரம்பிப்போம், என்னெல்லாம் பொய்களை சொல்லுமோ மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பாவம் மக்களுக்கு இவங்க சொல்ற பொய்ல நல்லா தெரியும். இவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இதுல உச்சகட்ட காமெடியே. மொத்தத்துல பிரதமர் மோடி அவர்கள் இப்போ கடைசியா எடுத்திருக்கிற ஆயுதம் பாகிஸ்தான். ஏன்னா இப்போ வழக்கமா பாத்தீங்களேன், இப்போ எப்படி ஒரு மக்கள் கிட்ட அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறதுன்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளே கடந்த 10 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். இப்ப டால்ஃபின் பேசும்போது கூட பல தடவை சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது, பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது. உண்மைதான், எல்லாருக்கும் அது தெரியும், உலகத்துக்கே தெரியும், இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு என்ன பயம்னா, நீங்க அடுத்த தடவை வந்துட்டா இந்தியா பிச்சை எடுக்க வந்துடக்கூடாது. காரணம் என்னன்னா, கோவிட் டைம்ல இப்போ காங்கிரஸ் நண்பர் சொன்னார் இல்லையா, வேர்ல்ட் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பாகிஸ்தான் நம்மளோட முன்னாடி இருக்குது. இது நிதர்சனமான உண்மை, டேட்டா வைஸ் உள்ள விஷயம். அது இத பாஜக மறுப்பாங்க. காரணம் என்னன்னா, கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல கூட பசியில யாரும் சாகல, இது நிதர்சனமான உண்மை. ஆனா இந்தியாவில செத்தாங்க, கிலோமீட்டர் கணக்கில் மக்களை நடக்க வச்சாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள். பசியால செத்தாங்க, தண்டவாளத்துல தலை வச்சு படிச்சு செத்தாங்க. இது பாகிஸ்தான்ல நடக்காத விஷயம். இது நம்ம உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா ஒத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு வந்துட்டாக்கா நீங்க இப்ப சொல்லிட்டே இருந்தீங்களா 10 தடவை பாகிஸ்தான் கோதுமைக்கு பிச்சை எடுக்குதுன்னு, அந்த நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறோம். உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம அப்படின்னு கிளைம் பண்றாங்கல்ல, 3ஆவதுக்கு போறோம் அப்படின்றாங்க. கார்கே ஸ்ரீலங்கா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி டேட்டா எடுத்து பாருங்களேன். ஸ்ரீலங்கா இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க மிகப்பெரிய பொருளாதாரம், எங்களுக்கு டூரிசம் இருக்கு, எங்களை யாரும் அசைக்க முடியாது, எங்க கிட்ட அந்த வளம் இருக்கு, இந்த வளம் இருக்கு, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நாம கண் கூட பார்த்தோம் அந்த அதிபர் மாளிகை எப்படி நொறுக்கப்பட்டது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்ப பாகிஸ்தான் எடுத்துக்க, ஸ்ரீலங்கா எடுத்துங்க, ஒற்றை கொள்கையையும் ஒரு சித்தாந்தத்தையும் கொண்டு நிறுத்தி மற்ற மக்களை நசுக்கும் போது இது நடக்கும், இந்த புரட்சி வெடிக்கும். இந்த விஷயம் அடுத்த 5 வருஷத்துல இந்தியா சுடுகாடு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மக்களும் பயப்படுறாங்க. இந்தியா கூட்டணியும் மிக தெளிவாக தன்னுடைய அடுத்தடுத்த அரசியல் தகவலை முன்னெடுக்கிறது. இதை பார்த்து அச்சப்பட்டு பதற்றப்பட்டு மோடி அவர்கள் என்ன செய்ய பாருங்களேன், எரும மாடு வரையும் போயிட்டு என்னென்னவோ பேசிட்டு இருந்த மனுஷன், நான் 400 சீட்னு பேசிட்டு இருந்த மனுஷன் என்னென்னவோ பேசிட்டு இருந்த ஆளு கடைசியில் எங்க வந்திருக்காருன்னா, உங்ககிட்ட 2 எருமை இருந்தா ஒண்ணு புழுங்கி பாக்கன்னு சொல்றாரு. இந்த மாட்டை பற்றியும் மதத்தை பற்றியுமே பேச தெரிந்த, அதை பற்றி மட்டுமே சிந்திக்க தெரிந்த மக்களுக்கு மனிதம் பற்றியும் மனிதத்தை பற்றியும் யோசிக்கவே தெரியாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் பிரதமர் அவர்கள் இப்போது செய்யக்கூடிய பரப்புரை. உலக நாடுகள் கண்காணிக்குது, இந்த தேர்தலை உற்று நோக்குது அப்படின்றீங்க. அதுதான் நானும் சொன்னேன். இந்திய தேர்தல்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, இது போன்ற விவகாரங்கள்ல உலக நாடுகள் கருத்து தெரிவித்த போது இந்திய வெளியுறவுத்துறை சார்பில் பதில் கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்றதா இப்போ வரக்கூடிய அந்த ட்வீட் எல்லாம் பாக்குறாங்கல்ல. இல்லையே, இம்ரான்கான் அவர்கள் இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் இம்ரான்கான் கொண்டாடத்தானே செஞ்சாரு, நல்ல பாராட்டினாரு. இவரும் போய் கட்டி பிடிச்சு எல்லாம் போஸ்ட்ல குடிச்சிட்டு வந்தாரு.
யாரு அப்போ என்ன இதேதான் சொன்னோமா நாம? இதே மாதிரி பாஜக சொன்னாங்களா? மோடி அவர்கள் பாபரி தேச துரோகத்தை பண்ணி விட்டார், இம்ரான் கான் மோடி அவர்களை பாராட்டுகிறார், இம்ரான் கான் எப்படி மோடியை பாராட்டலாம்னு இதே பாஜக சொல்வார்களா? சொன்னார்களா? சொல்லலையே. அப்போ எங்க போச்சு உங்களுடைய இந்த தேச பக்தி? மோடி அவர்கள் தேச விஸ்வகுரு தானே. அவரை இம்ரான் கான் கொண்டாடும் போது நீங்க ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை? அப்ப ஏன் நீங்க எங்க விஸ்வகுருவை இம்ரான் கான் கொண்டாடுறாருன்னு நீங்களும் அதை சேர்த்து கொண்டாடுனீங்க? அப்ப யாருகிட்ட பிரச்சனை இருக்கு? பாகிஸ்தான் இருக்கா, உங்ககிட்ட இருக்குதா? உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன குமார் அவர்கள்ட்ட விஸ்வகுருவாக கொண்டாடுறப்போ, இன்னும் சொல்லணும்னா நவாஸ் ஷெரீப் இருந்தப்போ பிரதமர் போனது, இம்ரான் கான் வந்து இந்தியாவை பற்றி பெருமையாக பேசியது, இதெல்லாம் வச்சு பார்த்தா பாஜகவை பிரதமரை பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் நோக்கம் கற்பிக்க வேண்டாம். காங்கிரஸ் பத்தி பேசினா நோக்கம் கற்பிச்சா சரியா இருக்குமா தேர்தல் நேரத்தில்? இன்றைக்கி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஆர்டிகல் 370 நாங்கள் காஷ்மீருடைய தீவிரவாத குழுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்ல, அவங்கள பொறுத்தவரை ரொம்ப நல்ல நியூஸ். ஏன்னா அவங்க அந்த கட்சி வந்து ஏஓஹியம் ஆரம்பித்த கட்சி தானே, அதனால் அவங்களுக்கு ஒரு வேளை அது நல்லதாக இருக்கலாம், அதுக்காக அது அப்படி நினைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, திறமைகளை பற்றி பேசினாங்க. திறமைகளை பற்றி பேசும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, புல்வாமா தாக்குதலில் அபிநந்தனை காப்பாற்றினதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி என்ன நடந்தது? ட்ரம்புட்ட இங்கேருந்து கால் போயிட்டு டெல்லியிலேருந்து போன காலில் என்ன சொல்லப்பட்டது? சாயங்காலத்துக்குள்ளே அபிநந்தனை விடலைன்னா பாகிஸ்தான் வந்து உலக வரைபடத்தில் இருக்காது, நாங்கள் அப்படி பண்ணிடுவோம். செய்தி சார். சார் நீங்க அதுக்கு ஆதார் இருக்கா சார்? இல்ல சார், அதுக்கு ஆதார் இருக்கா? குமார், அதுக்கு ஆதார் இருக்கா? இருங்க, ஆதார் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு அபிநந்தன் ஸ்டோரியை போட்டு பாருங்க, எல்லாம் தெரியும். அது நீங்க ஸ்டோரி அப்படிதான். அது ஒண்ணு. அடுத்தால இருங்க சார், நீங்க பேசும்போது நாங்க மூச்சு காம்பணும் அப்படிங்க. நீங்க பேசும்போது சொல்லுங்க, நீங்க நான் சொன்னது தப்புன்னா அப்புறம் சொல்லுங்க. இப்போ தலையிடாதீங்க, இது நாகரிகமற்ற செயல், தலையிடாதீங்க தயவு செய்து. அதே போல உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது. இருங்க, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது. வார் நடந்திருக்கும் பொழுது நம்மளுடைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எவ்வளவு பெரிய ராஜதந்திரம், எவ்வளவு பெரிய சார், நீங்க எதுக்கு எடுத்தாலும் தலையிடாதீங்க சார், நீங்க எதுக்கு எடுத்த இது நாகரிகம் இல்ல. நீங்க எல்லா நாடுகளும் மீட்டிருக்கின்றார். நம்ம மாணவர்கள், குறிப்பா தமிழக மாணவர்கள் அதிகமா இருக்காங்க உக்ரைன்ல. நாம உதவி பண்ணி டாக்டர் சாஃபி ஒரு நிமிஷம், அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு நாம உதவி பண்ணிருக்கோம். தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நடிக்காதீங்க, கொஞ்சம் தயவு செய்து இருங்க. உங்களை போல நானும். ஆமா, நீங்க நாங்க பேசும்போது தயவு செய்து தலையிடாதீங்க. நீங்க சொல்லும் போது அது சொல்லுங்க, தப்புன்னா சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறேன். அப்படியே எல்லாம் பேசுற ஆள் இல்ல. நீங்க பேசும்போது அதை சொல்லுங்க. இப்போ நான் சொல்றதை தயவு செய்து அலோ பண்ணுங்க, குறுக்கிடாதீங்க. ஆக அபிநந்தன் கொண்டு வந்தது இன்னைய வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதே காங்கிரஸ். ஆச்சா, அது போல நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல விஷயங்களை நீங்க ஆதரிக்கிறதே கிடையாது. இந்தியாவுக்கு ஸ்பேஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு அடுத்தால இந்தியாவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த நாடு உயர்ந்திருக்கிறது. அதே போல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 370 வந்து நீங்க கொண்டு வந்ததுல உங்களுக்கு நிறைய முரண்பட்ட கருத்து இருக்கிறது. பாகிஸ்தானோட டெல்லியில் வந்து 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை, நியூஸ் லீக்ஸுங்கிற பத்திரிகைக்கு 1000 கோடி ரூபா சைனாவிலிருந்து முதலீடு செய்யப்பட்டு அது இந்தியாவினுடைய ஸ்திரமான ஆட்சியை சீர்குலைப்பதற்காக மட்டுமே அந்த 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது. எங்க சார் பாகிஸ்தான்லயா? புரியுதா? செய்திக்கான ஆதாரத்தை அவர் சும்மா வெளியிடுங்க சார். போற போக்கு அடிச்சிடுறாரு அவர். இந்தியா சார், ஒரு பத்திரிகையாளர் ஸ்திரத்தன்மை, நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்க முடியுமா? எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? எஃப்ஐஆர் போட்டு இடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? அப்ப ஆதாரம் கேட்டதுனால அது பொய்யாயிருமா? சும்மா இருங்க சார், கொஞ்சம் பேசும்போது தலையிடாதீங்க தயவு செய்து. ஆகையினால இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இந்தியா கௌரவமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அங்கீகாரம் உலக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நேற்று கூட அதாவது ஐநா சபையினுடைய தலைவர் பேட்டி என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா ஒரு உலகத்திற்கே ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறது, அதனுடைய பொருளாதாரம்
வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வளரும் பொருளாதாரமாக இருக்கிறது என்று அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. IMF தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆக இந்தியாவை பற்றி உங்களுக்கு மட்டம் தட்டி பேசி உங்கள் நாற்காலிக்காக நீங்கள் மட்டம் தட்டி பேசணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டு டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உண்மையாக பேசுங்க சார். அதாவது காங்கிரஸ் செஞ்சாலும் நல்லது. நான் பேசுவேன் அப்படி. நான் ஒரு நாள் காங்கிரஸ் நானும் காங்கிரஸ்காரன் தான் சார். நான் என் தந்தையாரெல்லாம் காங்கிரஸ்காரன். நான் காங்கிரஸை பற்றி குறைச்சி பேசுறதை நான் எங்கேயும் அலோ பண்றது இல்லை. நான் சொல்றதை கேளுங்க. ஆக உண்மையை பேசினா நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. நம்ம 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 கட்சிக்காக நம்ம பேசுறோங்கிறத எடுக்க வேண்டாம். நல்லதா சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட். நல்லதா சொல்லுங்க. நல்லது இல்லைன்னா அதையும் சொல்லுங்க, எதிர்த்து பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா உண்மையை மறைத்து தவறான தகவல்களை கொண்டு போறதுனால நீ இதை செஞ்ச, நான் இதெல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ஆட்சியில் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிருந்தா நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னா அது நியாயம். அதுதான் ஜெனியூன் அரசியல். ஆனா நல்லதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிட்டு கெட்டதெல்லாம் நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நாட்டுக்கு நீங்க செய்வது துரோகம்னு நான் குற்றம் சாட்டுறேன் உங்களை. டாக்டர் சஃபி, பிரதமர் மோடி விஸ்வகுரு ஆயிட்டாரு, உலக நாடுகள்லாம் இந்திய தேர்தலில் தலையிடுது அப்படின்னு வெளியுறவுத்துறை பல விஷயங்கள்ல கண்டனம் தெரிவிச்சது. இது உங்க விவகாரம் இல்லை அப்படின்லாம். அதே போலதான் பாகிஸ்தானும் தலையிடுகிறதோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்புறாங்க. என்கிட்டயா? எஸ். இல்ல என்னன்னா, இப்போ குமார் சார் பேசும்போது கடைசியில ஒரு பஞ்ச் கொடுத்தாரு. நானும் காங்கிரஸ்காரன் தான், அதனால நான் காங்கிரஸை மட்டத்திட்டு பேச மாட்டேன். அதுதான் மிக மிக வியப்புக்குரிய விஷயமே. என்னன்னா, உண்மையை பேசுங்க, நாட்டுக்கு சரி நல்லதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் வார்ல நடக்கும் போது எல்லாரும் சார் உக்ரைன் வார்ல வந்து நீங்க கூட்டு வராம இருந்தாதான் சார் பிரச்சனை. நீங்க கூட்டு வர்றது எல்லா அரசுடைய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை. அது நீங்க செய்யாம இருந்தது எப்போ தெரியுமா? கோவிட்ல செய்யாம இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஊரடங்கு வச்சுட்டீங்க. இங்க இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கண்டுக்கவே இல்லை. ஒரு செகண்ட் டைம் கொடுங்க, நான் சொல்றேன். வர குமார் வர முடிச்சிட்டு அவர் முடிச்சிட்டு சார். ஒரே நீங்க தான் சார் சொன்னீங்க பேஸ்புக் குடிக்கிறாதீங்கன்னு. அதாவது நீங்க வந்து உக்ரைன் வார் பத்தி ஒரு நிமிஷம் வந்து சஃபி முடிச்சு பண்ணாங்க. ஒரு மணி நேரம் நாம தான் கொண்டு வந்தோம். சஃபி முடிச்சிருங்க டாக்டர் சஃபி. உக்ரைன்ல போய் கூட்டு வந்தோம், உக்ரைன்ல போய் கூட்டு வந்தோம், புல்வாமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.